இந்த பொங்கல் புயல் யாரை வச்சு செஞ்சதோ இல்லையோ எங்களை வச்சு நல்லா செஞ்சேன்னு இது காட்டுப்பா. தெரியுதுங்களா? குற்றாலம் எங்கள் வீட்டு பாத்ரூம்ல வந்து ஊற்றிட்டு இருக்கு. வாசல்ல இருந்து தெரியுதுங்களா வந்துட்டு இருக்கு. சரி அதெல்லாம் அடக்கி இதை அண்டை கொடுறா அப்படின்னு அண்டை கொடுத்தேன். அது மாதிரி மணி நேரம் ஊற்றிட்டு இருந்தது. ஆக்சுவலாக என் கால் பார்த்தா தெரியும் இந்த அளவு தண்ணி இப்போ ஈவனானதுனால ஊற்றலை. ஒருத்தன் தண்ணியில் மூழ்கிட்டே சோகமாக பக்கன வரான். டெஸ்டிங் திரும்ப மாட்டாங்க. சோபா ஈவன் வந்துருச்சா? வந்துருச்சு. இதனால அதிகமாக அந்த பக்கம் நடக்காதீங்க. அவன் மேலே அதிகம் வீடு ரொம்பது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பக்கம் போயிருங்க. சேரு எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. இதுதான் இன்றைய நிலவரம் பாண்டிச்சேரியில் குறிப்பிட்ட ஏரியாவில். பாவம் இங்கே எந்த அளவு இருக்குனாக்கா இன்னும் அதர் சைட்லாம் ரொம்ப மோசமாக கண்டிப்பாக இருக்கும். கண்ட்ரோல் ஃபீவர் இந்த பக்கம் வச்சு செஞ்சிடுச்சு. பீரோ 2 பீரோ நடந்து போச்சு. ஒரு ரேக்கு துணி எடுத்தாச்சு ஏதோ கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா இது வரைக்கும் வந்தது இல்லை. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இந்த அளவு தண்ணி வந்துருக்காது. செகண்ட் டைம். அன்னைக்கு ஒரு தடவை வந்தது இல்லை. ஆமாம். எல்லாரும் முடிஞ்ச அளவு பாண்டிச்சேரியில் பாதுகாப்பாக இருங்க. மழை இன்னும் நிற்கலை. அடி அடிக்குது. இப்போ என்னால் கதவு திறக்க முடியாது. கதவு திறந்தனாக்கா நான் இப்போ வெளியே போய் காமிச்சேன்னா மோசமாக இருக்கும். சந்தில் வெள்ளை மாதிரி போயிட்டு இருக்கு தண்ணி. அந்தாண்ட பக்கம் வெள்ளை வரின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக சேம தண்ணி. ஷட்ரு அதில் தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குன்றது தெரியும். அது இந்த பக்கம் பக்கத்தில் வர்றதுலும் இருக்கும். ஐயோ தண்ணி மோசமா. பிரச்சனை ஜன்னல் இருக்கு. ஐயோ ஜன்னல் ஒட்ட அடிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சுன்னா வீடு உள்ள இறங்கிடும். மோசமா போகுது. மழை நிக்கல. முடிஞ்சளவு எல்லாரும் சேஃபாக இருங்க. நாங்களே ரொம்ப சேஃபாக இருக்கணும். எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க. பை. வேறு யாருக்கு நான் பாதி பண்ணுறதை சொல்லுங்கள் பார்ப்போம்.